டிராக்டர், ட்ரோன் ஆகியோருடைய அறுவடை இயந்திரங்களுக்கான ஓட்டுநர் பயிற்சியும் 180 கிராமப்புற இளைஞர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் செயல்பட விளக்க பயிற்சியும் ஆக மொத்தம் 300 கிராமப்புற இளைஞர்கள் பயனடையும் வகையில் பயிற்சிகள் அளிக்கப்படும். ஓட்டுநர் பயிற்சியினை சிறப்பாக வழங்கிட தேவையான பாவனை சாதனங்களை அரசு இயந்திர கலப்பை பணிமனைகளில் ஏற்படுத்தப்படும். இதற்கான ரூபாய் 1,84 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண்மை விற்பனை வேளாண் வணிகத்துறை வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தி அதிகரிப்பு நடவடிக்கைகளுடன் உழவர்கள் நலன் கருதி அவர்களுக்கு உரிய விலை கிடைத்திட அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்தல், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், உழவர் சந்தைகள், பண்ணைவழி வர்த்தகம், மதிப்பு கூட்டுதல், பதப்படுத்துதல், சிப்பங்கட்டுதல், ஏற்றுமதி தரக்குறியீடு பெறுதல், இணையவழி வர்த்தகம், புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், வேளாண் கண்காட்சிகள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வேளாண் விளைபொருளுக்கான 100 மதிப்பு கூட்டும் அலகுகள் அமைக்கும் சிறப்பு திட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டினை $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கினை நிர்ணயித்துள்ளார்கள். இதை அடைவதில் வேளாண் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் இன்றியமையாதது ஆகும். இதனை கருத்தில் கொண்டு வேளாண் பொருட்களின் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பதப்படுத்தும் தொழில் துவங்கும் தொழில் முனைவோர்கள் மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்த சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். ரூபாய் 10 கோடி வரையிலான புதிய திட்டங்களுக்கு முதலீட்டு மானியம் 25%, பெண்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு கூடுதலாக 10%, அதாவது 35% என அதிகபட்சமாக ரூபாய் 1,50,00,000 வரை மானியம் வழங்கப்படும். இது தவிர 5% வட்டி மானியம் 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் மகசூல் காலங்களில் வேளாண் விளைபொருட்கள் விலைவீழ்ச்சி அடையும் போது விளைபொருட்களை வீணாகாமல் சேமித்து மதிப்பு கூட்டி உழவர்கள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் தக்காளி, மிளகாய், சின்ன வெங்காயம், முருங்கை, மஞ்சள், வாழை, மல்லிகை, சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி உள்ளிட்ட பல்வேறு வேளாண் விளைபொருட்களுக்கு தகுந்த மதிப்பு கூட்டு அலகுகள் அமைக்க வழிவகுக்கப்படும். இவ்வாறான 100 திட்டங்களுக்கு முதற்கட்டமாக இவ்வாண்டில் ரூபாய் 50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.